வெல்கம் டு மாஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆவரேஜ் டாபிக் பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ ஆவரேஜ் வந்து தமிழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சராசரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சராசரி அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபார்முலா வச்சு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் டேர்ம்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இதுதான் ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் மொத்த கொஸ்டின்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, சால்வ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஷார்ட் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் டிவைடட் பை நம்பர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 40, 35, 45 அப்படின்னு ஒரு 3 நம்பர் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட ஆவரேஜ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த எண்களின் சராசரி காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் டிவைட் பை நம்பர் அப்படி தானே. அப்போ சம்னா என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் கூட்டி போட்டுறணும். 40 + 35 + 45 அதான் சம் ஆஃப் டேர்ம்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னா வந்து இதில் எத்தனை டேர்ம் இருக்கோ அதான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இதில் எத்தனை டேர்ம் இருக்குது, நமக்கு 3 டேர்ம் இருக்குது. ஸோ டிவைட் பை என்ன போட்டுருவீங்க, 3 போட்டுருவீங்க. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்க பார்ப்போம். 45, 50, 80 + 40 எவ்வளோ கிடைக்கும் நமக்கு, 120. ஸோ 120 டிவைட் பை 3 சால்வ் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 40 கிடைக்கும். ஸோ வேல்யூ நமக்கு எவ்வளோ இருக்கும், 40. ஸோ அப்போ இந்த 3 டேர்மோட ஆவரேஜ் வேல்யூ வந்து என்ன இருக்கும், நமக்கு 14 இருக்கும். சரியா? ஸோ இந்த ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம எல்லாமே கண்டுபிடிப்போம். இப்போ ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சம் டிவைட் பை நம்பர் கிடைச்சதா, பாருங்க. ஃபர்ஸ்ட் இது ஆவரேஜ் இஸ் ஈக்குவல், நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க, சம் டிவைட் பை நம்பர். இதே இதில் அவங்க சம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க, ஆவரேஜ் இன்ட்டு நம்பர். இதான் ஃபார்முலா. சம் கேட்காங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் போதும், ஆவரேஜ் இன்ட்டு நம்பர். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் கேட்காங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க, சம் டிவைட் பை ஆவரேஜ். புரியுதா? ஸோ அந்த 3 ஃபார்முலா நமக்கு அப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சம் கேட்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆவரேஜ் இன்ட்டு நம்பர். அப்போ ஆவரேஜ் வந்து எவ்வளவு, 40, நம்பர் எவ்வளவு, 3, சீக்வல் எவ்வளவு, 120. நம்மளோட சம் கிடைச்சு. நம்பர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம் டிவைட் பை ஆவரேஜ். சம் எவ்வளவு, 120, நம்பர் எவ்வளவு, சாரி ஆவரேஜ் எவ்வளவு, 40. அப்போ கேன்சல் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். ஸோ இந்த ஒரு ஃபார்முலா தான், இதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியும். சரியா? இல்லை எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா 2 ஆவரேஜ் தனித்தனியாக கொடுத்துட்டு ஒரே இதில் கேட்பாங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ 3 நம்பரோட ஆவரேஜ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 120 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2 நம்பரோட ஆவரேஜ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஒரு 18 கொடுத்துருக்காங்க. சரியா? கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த டோட்டல் 5 நம்பரோட ஆவரேஜ் என்னன்னு கேட்பாங்க. டோட்டல் 5 நம்பரோட ஆவரேஜ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைன்னா டோட்டல் நம்பரோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கூட கொடுக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா டேட்டா 1, இது வந்து டேட்டா 1, இது வந்து டேட்டா 2. இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 நம்பரோட ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க, இங்கே 2 நம்பரோட ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. நம்ம கேட்கறது வந்து எவ்வளவு, 5 நம்பரோட ஆவரேஜ். அப்போ ஃபார்முலா சேம் தான், ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா தான், சம் டிவைட் பை நம்பர். ஃபார்முலா சேம் தான், ஃபார்முலா எந்த வித சேஞ்சஸுமே நம்ம கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாங்க டேட்டா 1ஓட சம் போடுவோம் ப்ளஸ் டேட்டா 2ஓட சம் போடுவோம் டிவைட் பை அதே மாதிரி டேட்டா 1ஓட நம்பர் ப்ளஸ் டேட்டா 2ஓட நம்பர். சரியா? அப்போ டேட்டா 1ஓட சம்னா என்ன ஃபார்முலா, சம் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் இன்ட்டு நம்பர். அப்போ ஆவரேஜ் எவ்வளோ இருக்குது நமக்கு, 120 இருக்குது. சரியா? சாரி, ஸோ ஆவரேஜ் வந்து 120 கொடுத்துருக்காங்க, நம்பர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க. அப்படி நீங்கள் என்ன பண்ணால் போதும், 120 × 3. அப்போ 12 × 3 36 கிடைக்கும், 360 போட்டால் போதும். சரியா? அதுமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 2 நம்பரோட ஆவரேஜ் வந்து 80. சரியா? அப்போ இதோட வேல்யூ நமக்கு எவ்வளோ இருக்கும், 116 இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்க, சம் ஆட் பண்ணுங்க பார்ப்போம். 360 + 160 டிவைடட் பை டோட்டல் நம்பர். இங்கே ஒரு 3 டேம், இங்கே ஒரு 2 டேம். அப்போ இங்கே ஒரு 3 டேம், இங்கே ஒரு 2 டேம். சரியா? எல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ இருக்கும், 0 0 ஆட் பண்ணால் 0, 6 6 ஆட் பண்ணால் 12க்கு 2, ரிமைனிங் 1. ஸோ 2 + 3 எவ்வளோ கிடைக்கும், 5. 520 டிவைட் பை என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். சரி, அதை கேன்சல் பண்ணலாமா? ஸோ 1 5 5, 0 4 5 20. அப்போ நமக்கு எவ்வளோ இருக்கும், 104 இருக்கும். ஸோ இந்த 2 இது வரைக்கும் கம்பைன் பண்ண ஆவரேஜ் நமக்கு எவ்வளோ இருக்கும்,
104 இருக்கும். சரியா? அப்ப ரெண்டாவது கான்செப்ட் என்ன கொடுப்பாங்க? ரெண்டு ஆவரேஜ் தனித்தனியா கொடுத்துட்டு ஒண்ணா கேட்பாங்க. அப்ப ரெண்டோட சம்மையும் தனித்தனியா கண்டுபிடிச்சு என்ன பண்ணிக்கோங்க, ஒண்ணா ஆட் பண்ணி அதே ஆவரேஜ் ஃபார்முலால போட்டா நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் எடுத்துடலாம். சரியா? தேர்ட் கான்செப்ட் என்ன இருக்கும் அப்படின்னா கண்டினியூஸ் நம்பர் இருக்கும். சரியா? தேர்ட் கான்செப்ட் என்ன இருக்கும்? கண்டினியூஸ் நம்பர், தொடர் எண்கள். தொடர்ந்து வரக்கூடிய எண்கள் என்ன சொல்லுவாங்க? தொடர் எண்கள் சொல்லுவாங்க. ஸோ தொடர்ந்து வரக்கூடிய எண்கள் தொடர் எண்கள் சொல்லுவாங்க. கண்டினியூஸ் நம்பர் இல்ல கன்சிக்யூட்டிவ் நம்பர் சொல்லுவாங்க. சரி, அடுத்தடுத்து வரக்கூடிய எண்கள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி தொடர் எண்கள் வந்துச்சுன்னா அந்த ஆவரேஜ் வந்து என்ன அப்படின்னா மிடில் நம்பர். அதோட மிடில் நம்பர் தான் அதோட ஆவரேஜா இருக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 21, 22, 23, 24, 25 இது பாத்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவ் நம்பர், தொடர்ந்து வரக்கூடிய எண்கள். இதோட ஆவரேஜ் வந்து என்னது? அதோட மிடில் இருக்க நம்பர் 23 தான் வந்து என்னது? இதோட ஆவரேஜ். ஸோ மிடில் இருக்க நம்பர் தான் என்ன பண்ணுவீங்க, ஆவரேஜா போடுவீங்க. சரியா? இதே நேரத்துல ஒரு 21, 22, 23, 24ஓட நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா ரெண்டுக்குமே இதான் மிடில் வருது. இப்போ மிடில் என்ன வரும்? 22.5 வரும். சொல்ற புரியுதா? 22க்கும் 23க்கும் நடுவில் இருக்க நம்பர். அப்ப என்ன போட்டுருவீங்க? 22.5 போட்டுருவீங்க. புரியுதா? இதே இது ஒரு 9, அப்புறம் 10, 11, 12, 13 இருக்கு அப்படின்னா இதோட ஆவரேஜ் வந்து என்னது? சென்டர்ல இருக்க நம்பர் 11. சரியா? ஸோ கண்டினியூஸ் நம்பர் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? சென்டர்ல இருக்க நம்பர் வந்து என்ன பண்ணுவீங்க? ஆவரேஜ்னு போட்டுருவீங்க. சரியா? ஃபோர்த் கான்செப்ட் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு டீச்சர் வச்ச கான்செப்ட் கேட்பாங்க. ஃபோர்த் கான்செப்ட். சரியா? டீச்சர்னு கிடையாது, இது வச்சு ஒரு பேசிக்ஸ் தான். இதை வச்சு நம்ம நிறைய கேட்கலாம். ஸோ டீச்சர் கான்செப்ட் அது என்ன அப்படின்னா ஒரு 30 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் வெயிட் வந்து நம்ம வந்து ஒரு 40 kgன்னு வச்சுக்கலாம். சரியா? 30 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் வெயிட் எவ்வளவு? 40 kg. இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா புதுசா அந்த கிளாஸ்ல ஒரு டீச்சர் வந்து என்ன ஆகுறாங்க? ஆட் ஆகுறாங்க. டீச்சர் ஆட் ஆகும்போது அந்த ஆவரேஜ் வெயிட் என்ன ஆகுது அப்படின்னா 1 kg வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா அந்த டீச்சரோட வெயிட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நீங்க என்ன 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 கண்டுபிடிக்கணும்? இந்த மாதிரி எப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்தாலும் நம்ம சம் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் சம் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சம் நீங்க கண்டுபிடிச்சாலே ஒரு 90% கொஸ்டின் உங்களால என்ன பண்ண முடியும்? சால்வ் பண்ண முடியும். சரியா? அப்படின்னா இந்த 30 ஸ்டூடெண்டோட டோட்டல் வெயிட் எவ்வளவு கண்டுபிடிங்க. அதாவது சம் கண்டுபிடிக்க போறீங்க. 30 ஸ்டூடெண்டோட டோட்டல் வெயிட் சம் கண்டுபிடிக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்க? 30 × 40 நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1200 kg கிடைச்சிரும். சரியா? இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு டீச்சர் ஆட் ஆயிட்டாங்க. அப்ப நமக்கு என்ன ஆயிரும்? 31 ஆயிரும். ஸோ 31 பேரோட டோட்டல் வெயிட் கண்டுபிடிங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? 31 × ஆவரேஜ் வந்து 1 இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல, அப்ப 31 × 41. சரியா? மல்டிப்ளை பண்ணுங்க பார்ப்போம். 31 × 41. ஸோ 1 1 3 12 3 4. ஸோ 1 4 3 7 2 1 1271 kg. நல்லா பாருங்க, 30 ஸ்டூடெண்ட் இருக்கும்போது வெயிட் வந்து 1200 தான் இருந்துச்சு. ஒரு ஆள் 31 ஆட் ஆனவங்கன்னா வெயிட் எவ்வளவு கூடிடுச்சு? 1271 ஆயிடுச்சு. அப்ப ரெண்டோட வித்தியாசம் எடுத்தா போது நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் எடுத்துடலாம். அப்ப எவ்வளவு கிலோ கூடி இருக்கு? 71 கிலோ கூடி இருக்கு. அப்ப 71 kg தான் வந்து என்னது? டீச்சரோட வெயிட். இது வந்து ஆட் பண்ணாலும் இதே தான் செய்வீங்க, இல்ல ரிமூவ் பண்ணாலும் இதே தான் செய்வீங்க. இந்த ரெண்டு இதோட ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட டோட்டல், ரெண்டாவது என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதோட டோட்டல், ரெண்டோட டிஃபரன்ஸ் எடுத்தா நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் எடுத்துடலாம். சரியா? ஸோ அஞ்சாவது கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா சில கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து ஈச் டேர்ம் இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சரியா? இந்த ஆவரேஜ் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆவரேஜ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈச் டேர்ம் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சரியா? இது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா நமக்கு ஒரு நிமிஷம், இது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஈச் டேர்ம் added by 2. சரியா? அப்போ அதோட நியூ ஆவரேஜ் என்னன்னு கேட்பாங்க. சரியா? நம்ம ஈச் டேர்ம் subtracted by 2.
அதோட நியூ ஆவரேஜ் வந்து என்னன்னு கேட்பாங்க. ஈச் டேர்ம் மல்டிப்ளைட் பை 2, அப்போ அதோட நியூ ஆவரேஜ் வந்து என்னன்னு கேட்பாங்க. இதோட அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா, ஸோ ஆவரேஜ் அப்படின்னாலே இப்போ 3 நம்பர் இருக்குன்னா மூணுத்துமே ஓரளவு சரிசமம் பிரித்து கொடுத்து மூணுமே ஈக்குவல் பண்ணுற கதை தான். ஸோ ஒவ்வொரு நம்பர் கூடயுமே 2 ஆட் ஆகும்போது அதோட ஆவரேஜ் என்ன ஆகும், 2 இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஆவரேஜ் வந்து ஒரு 30 kgன்னு வச்சுக்கோங்களேன், ஓல்டு ஆவரேஜ். இந்த 2 ஆட் ஆகும்போது நியூ ஆவரேஜ் கேட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணா போதும், இந்த 30 கூட இந்த 2 ஆட் பண்ணா போதும், 32 kg. அதே மாதிரி சப்ட்ராக்டட் பை 2 கொடுத்தாங்க அப்படின்னா அந்த 30 கூட 2 சப்ட்ராக்ட் பண்ணா போதும். அப்போ எவ்வளோ கேஜி இருக்கும், நியூ ஆவரேஜ் 28 kg. மல்டிப்ளை பை 2 இருந்ததுன்னா அந்த ஓல்டு ஆவரேஜ் கூட என்ன பண்ணா போதும், மல்டிப்ளை பண்ணா போதும். அப்போ நியூ ஆவரேஜ் எவ்வளோ இருக்கும், 60 kgன்னு இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். ஆடட் கொடுத்தா ஆவரேஜ் கூட 2 ஆட் பண்ணிடு, சப்ட்ராக்ட் கொடுத்தா ஆவரேஜ் கூட 2 சப்ட்ராக்ட் பண்ணிடு, மல்டிப்ளை கொடுத்தா ஆவரேஜ் வந்து என்ன பண்ணிடு, மல்டிப்ளை பண்ணு, ஸ்கொயர் பண்ணா ஆவரேஜ் ஸ்கொயர் பண்ணு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அதை நீ பண்ணா போது என்ன பண்ணலாம், ஆன்சர் எடுத்துடலாம். சரியா? சில இருக்க மாடல் உள்ள இருக்கிற கொஸ்டின்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A student was asked to find the arithmetic mean of the following 12 numbers 3, 11, 7, 9, 15, 13, 8, 19, 17, 21, 14 and x. He found the mean to be 12. சரியா? The value of x will be. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு 12 நம்பரோட சராசரி கண்டுபிடிக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த சராசரி வந்து 12 வந்திருக்கு. ஆனால் கொடுத்துருக்க நம்பர் வந்து என்னது, 11 நம்பரும் ஒரு எக்ஸ் வேல்யூ. சரியா? மொத்தம் 12 நம்பர், அதோட ஆவரேஜ் எவ்வளவு, 12. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 11 நம்பர் கொடுத்துருக்காங்க, பிளஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 11 நம்பர் கொடுத்துருக்காங்க பிளஸ் எக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இதோட சம் கண்டுபிடிச்சா என்ன பண்ணலாம், ஆன்சர் எடுத்துடலாம். சரியா? இந்த தமிழ் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9 அப்படிங்கிற ஒரு டேம் வந்து மிஸ் ஆயிருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அப்ப சம்னா வந்து என்ன அர்த்தம், நமக்கு ஆவரேஜ் இன்ட்டு நம்பர். சரியா? ஸோ ஆவரேஜ் வந்து எவ்வளவு, 12, நம்பர் வந்து எவ்வளவு, 12. அப்போ உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 144 நமக்கு கிடைக்கும். சரியா? அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 144 கிடைக்கும். அப்படி தானே? இது கூட்டி பாருங்க பார்ப்போம். 4, 1, 5, 5, 7, 12, 12, 9, 21, 21, 8, 29, 32, 37, 46, 53, 54, 3, 57க்கு 7, மீது 5, 5னா 6, 8, 9, 10, 11, 12, 13. சரியா? அப்போ 137 பிளஸ் எக்ஸ் கூட்டினா எவ்வளோ இருக்குமா, 144 வரணும். சரியா? அதில் 11 நம்பரோட வேல்யூ 137 அப்படின்னா 144 வரணும். அப்படிதான் நம்ம இந்த வேல்யூ நமக்கு எவ்வளோ இருக்கும், 7ஆக இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னதான் இருக்கும், 7ஆக இருக்கும். அப்போ ஆன்சர் நம்ம என்னது, ஆப்ஷன் 2. நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், சூஸ் பண்ணிடலாம். நான் முன்னாடியே சொன்ன ஆவரேஜ் கொஸ்டின் எதுவும் தெரியலனா சம் கண்டுபிடி, சம் கண்டுபிடிச்சாலே மேக்ஸிமம் என்ன பண்ணிடலாம், வேல்யூ எடுத்துடலாம். சரி, நம்ம கொஸ்டின் தெரியலனா முதல்ல சம் கண்டுபிடி. சரியா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. The average of the marks obtained in an examination by 8 students was 51 and by 9 other students was 68. The average marks of all 17 students was சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 2 டேட்டா கொடுத்துருக்காங்க. அப்படிதானே? 8 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் 51, 9 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் 68, டோட்டல் 17 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ அதே மாதிரி தானே, டேட்டா 1, அதுக்கப்புறம் என்னது டேட்டா 2. சரியா? அப்போ டேட்டா 1 வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 8, ஆவரேஜ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 51. டேட்டா 2ல நம்பர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 9, ஆவரேஜ் என்ன கொடுத்துருக்காங்க, 68. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 2ஓட டோட்டல் வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ ஆவரேஜ் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா வந்து என்னது, சம் டிவைட் பை என்ன போடுவீங்க, நம்பர். அப்போ இதோட சம்மும் போடணும், இதோட சம்மும் போடணும். சரியா? அப்போ இதோட சம் கண்டுபிடிங்க பார்ப்போம். 51 × 8, ஸோ 1 8, 8 40, 408. இதோட வேல்யூ கண்டுபிடிக்க பார்ப்போம். 68 × 9, 98 72க்கு 2, இது 7, 96 54. சரியா? 54 7 நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 61 கிடைக்கும். சரியா? ரெண்டுத்தையும் கூட்டினா போதும். அப்படி தானே? சம்னா ரெண்டுத்தையும் கூட்டி போடணும். ஸோ 408 ப்ளஸ் 612 டிவைட் பை டோட்டல் வேல்யூ எவ்வளவு, 9 + 8 17. இல்லை கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 17, அதை போட்டால் போதும். ஆட் பண்ணுங்க பார்ப்போம். 8 2 10 0, இது 1,
2 6 4 10. ஸோ 1020 டிவைட் பை 17. ஒரு 17 17 6 17 102. அப்போ ஒரு 0 போட்டா போதும். அப்போ நம்மளோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும் 60. சரியா? ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. If the average marks of 3 batches of 55, 60 and 45 students respectively is 50, 55 and 60, then the average marks of all the students is. சரியா? இந்த கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். இஃப் த ஆவரேஜ் மார்க்ஸ் ஆஃப் 3 பேட்சஸ் ஆஃப், அப்பனா இது வந்து ஆவரேஜ் மார்க் கிடையாது, ஆஃப் கொடுத்துருக்காங்க. அப்போ எங்க முடியுதோ அதான் ஆவரேஜ். இஸ்க்கு அப்புறம் வரதான் வந்து என்னது ஆவரேஜ். இந்த ஆவரேஜ் மார்க்ஸ் ஆஃப் கொடுத்துருக்காங்களா, இங்க ஆஃப் கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ இஸ்க்கு அப்புறம் என்ன வருதோ அதான் ஆவரேஜ். சரி, அப்போ ஆவரேஜ் எவ்வளவு 50, 55, 60. அப்போ இதெல்லாம் வந்து என்னது நம்பர். அதான் 55, 60, 45 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து என்னது நமக்கு நம்பர். சரியா? தமிழ்ல கரெக்டா இருக்கு. 3 வகுப்பில் உள்ள மாணவர்கள் முறையே 55, 60 மற்றும் 45. மேலும் அவர்களின் மதிப்பெண்கள் முறையே இல்ல, சராசரி மதிப்பெண்கள் முறையே. மேலும் அவர்களின் சராசரி மதிப்பெண்கள் முறையே 50, 55 மற்றும் 60 எனில் அனைத்து மாணவர்களின் சராசரி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா 3 டேட்டா கொடுத்துருக்காங்க. டேட்டா 1, டேட்டா 2, அப்புறம் டேட்டா 3. டேட்டா 1ல என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 55. இங்க நம்பர் எவ்வளவு 60. இங்க நம்பர் எவ்வளவு 45. ஸோ இங்க ஆவரேஜ் எவ்வளவு 50 ஆவரேஜ். இங்க 55, இங்க எவ்வளவு 60. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறதோட சம் கண்டுபிடிப்போம் அப்படிதானே. ஸோ 55 × 5, 5 25க்கு 5 மீத 2, 5 25 2 27. ஸோ 2750 கிடைக்கும் இதோட சம். இது பார்த்தீங்கன்னா 55 × 6, 5030க்கு 0 மீத 3, 5030 3 33, 3300. ஸோ 45 × 6, 5030க்கு 0 மீத 3, 4 24 27, அப்போ 2700. சரியா? அப்போ இதெல்லாத்தையும் கூட்டி போட்டால் நம்ம ஆன்சர் கிடைக்கும்ல. அப்போ 2750 ப்ளஸ் 3300 ப்ளஸ் 2700 டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பார்க்கணும் அப்படிதானே. இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும் 60, 40, 100, 105, 110, ஒரு 50, 160 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சரியா? அப்போ எல்லாம் ஆட் பண்ணி பார்ப்போம். 0 0னா 0 தான் நமக்கு வரும். திரும்ப 0 0 5னா 5 போட்டுருவோம். திரும்ப 7 3 10 17, 17க்கு 7 மீத 1, அப்போ 3 6 2 8. ஸோ 8750 டிவைட் பை 160. 0 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 4 அங்கே 16, இது கேன்சல் பண்ணி 2 நாள் 8, 1 நாள் 4 30. அப்போ என்ன 32, 3 7 நாள் 28, 5 நாள் 20 கிடைக்கும். சரியா? திரும்ப 4ஆல் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ 5 நாள் 20 கிடைக்கும். இது 18 அப்படின்னா 4 நாங்க 16. இப்போ 54ல் எது வருதுன்னு பார்த்தாலும் என்ன பண்ணிடலாம், சூஸ் பண்ணிடலாம். வேணா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒன்று பார்த்துக்கோங்க. ஸோ 27 இருக்கும். 27 அப்படின்னா 6 நாள் 24. சரியா? மீதி 3, அப்போ என்ன 32 35. ஸோ இதே நம்ம என்ன பண்ணிடலாம், சூஸ் பண்ணிடலாம் 54.68. சரியா? ஸோ 4th கொஸ்டின் பாருங்க. The average of 30 result is 20 and the average of other 20 result is 30. What is the average of all the result? இதுவும் அதே மாதிரி தான். 2 டேட்டா கொடுத்துருக்காங்க. டேட்டா 1, டேட்டா 2. சரியா? அங்கே நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, the average of 30 result is 20. The average of 30 result is 20. அப்போ இங்கே ஆஃப் வந்துருக்கா, இஸ்ல முடியுதுன்னா ஆவரேஜ். அப்போ நம்பர் வந்து எவ்வளவு 30, ஆவரேஜ் வந்து எவ்வளவு 20. அவன் இதை பாருங்க, other 20 result is 30. அப்போ இங்க ஆவரேஜ் எவ்வளவு, இங்க வந்து ஆவரேஜ் வந்து எவ்வளவு 30, நம்பர் வந்து எவ்வளவு 20. சரியா? அதே தான் ஃபார்முலா. அப்போ இது மல்டிப்ளை பண்ண 600 கிடைக்கும் டோட்டல். இதை மல்டிப்ளை பண்ணாலும் 600 தான் கிடைக்கும். அப்போ 600 + 600 டிவைட் பை 20 + 30. இப்போ 1200 டிவைட் பை என்ன பண்ணுவீங்க 50. 0 0 கட் ஆகும். ஒரு 5 2 10, இது 20 இருக்கும். 4 5 20. 24 என்ன பண்ணிடலாம், சூஸ் பண்ணிடலாம். சரியா? 5th கொஸ்டின் பாருங்க. If the average weight of 6 students is 50 kg, that of 2 students is 51 kg and that of other 2 students is 55 kg அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த average weight of all the students. சரியா?
தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. 3 டேட்டா கொடுத்துருக்காங்க. 6 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் வந்து 50 கிலோவா, 2 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் 51 கிலோவா, இன்னொரு 2 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் வந்து 55 கிலோவா. அப்போ இந்த டோட்டல் 10 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆவரேஜ்னா வந்து என்னது, இது நம்பர், இது ஆவரேஜ். அப்போ சம்னா வந்து என்னது, ஆவரேஜ் இன்ட்டு நம்பர், நம்ம ஆல்ரெடி தெரியும். அப்போ என்ன பண்ணிக்கோங்க, இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 30, 300, 2 × 50 100 அப்படிதானே. 2 × 50 100, 102 கிடைச்சிரும். 2 × 55 110. சரி, அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 1 3 2 5. ஸோ 10 டிவைட் பை 10 போடுவீங்க. அப்போ ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வச்சா போதும் 51.2 kg இருக்கும். அப்போ ஆப்ஷன் 4 என்ன பண்ணிடலாம், சூஸ் பண்ணிடலாம். சரியா? இந்த ஆவரேஜ் டாபிக் ரொம்ப ஈஸி தான். கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேசிக்ஸை முதல்ல நல்லா நோட் பண்ணிட்டு திரும்ப ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் செய்யுங்க. இந்த பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சால் போதும், அடுத்தடுத்து வரக்கூடிய மாடல்ஸ் என்ன பண்ணலாம், ஈஸியாக சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.